எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து நம்ம நம்மளும் பிக் பாஸ் பத்தி பேசுற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ பிக் பாஸ் பத்தி இது வரைக்கும் ஒண்ணுமே பேசுறது கிடையாது. என்னை வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து நல்லா பேசுறீங்க, அதை பத்தி பேசுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் வேணாம், நம்ம அந்த இதுக்குள்ள போக வேணாம் அப்படின்னு தோணும். பட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. ஜாக்லினோட அந்த எவிக்ஷன். ஜாக்லின் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே பிடிக்கும் தான். போக 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 ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் ஓட்டு போட்டது கிடையாது. ஜாக்லின் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் ஜாக்லின். ஸோ அதனால தான் அவங்க இப்போ வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கணும், எங்களுக்காக நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போவும் அவங்க மக்கள் ஓட்டால வெளியில போல. அவங்க வந்து ஒரு சதியால, பல பேரோட சதியால அவங்க வெளியில போயிட்டாங்க. அவங்க நிறைய ட்ராப்புக்குள்ள விழுந்துட்டாங்க. ஒரு 2 ட்ராப் இல்லை, எமோஷனல் ட்ராப்ல அவங்க விழுந்துட்டாங்க. அவங்க நினச்சிருந்தா அவங்க வீட்டில் இருந்திருக்கலாம். பட் அவங்க ரொம்ப எமோஷ்னல், ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி ட்ராப். அதுக்கப்புறம் மெயின் கால்குலேஷன். என்னதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் அவங்க வந்து அந்த இந்த நிறைய ட்ராப்ஸில் அவங்க உள்ளே இருந்தனால அவங்களால நல்ல திங்க் பண்ணுற ஒரு பர்சன், அவங்க திங்கிங் அப்படியே க்ளவுட் ஆகி அவங்க வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால்குலேஷன் படியும் அவங்களுக்கு கொடுத்த டைமிங் தவறு, டோர் க்ளோஸ் பண்ணல, இந்த மாதிரி நிறைய ட்ராப் அவங்களுக்கு இருந்தது. ஸோ நான் ஏன் இதை பேச வரணும்னு நினச்சேன்னா, நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது நிறைய தடை வந்துக்கிட்டே இருக்கும்ல. அதில் நானும் ஒருத்தி. ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது தடைகள்லாம் நிறைய வரும் எனக்கு. அந்த தடையை மீறி ஜெயிக்கணும்னு இன்னும் போயிட்டே இருக்கேன். ஜெயிக்கணும் தான் இன்னும் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஜெயிக்கணும்னு கடைசி வரைக்கும் போய் தோல்வியை பார்க்கும்போது ஓகே, நம்ம போராடி 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 தோல்வியை தான் பார்க்க போறோமோன்னு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்குமே நானும் வந்து வாழ்க்கையில நிறைய தோல்வி தான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்பிக்கை, பாசிட்டிவ்னஸ், நல்ல திங்கிங், குட் பிளேயர் எல்லாமே இருந்தும் ஜெயிக்கல. இதை விட என்ன டிசர்விங்கா இருக்கணும் சொல்லுங்க ஒரு ஜெயிப்புக்கு? இதை விட என்ன டிசர்விங்கா இருக்கணும்? She's a clear winner. முத்துக்குமரன் மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஆக்டிங்கோ அந்த மாதிரி கூட கிடையாது. ஷீஸ் a very clear person, clear winner. பட் ஸோ எனக்கு வந்து இது, நானும் பாசிட்டிவாக பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன். எவ்வளோ தோத்தாலும் நம்ம எந்திரிக்கணும், பண்ணணும், நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி பீப்புளை வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப அழுத அவங்கள பார்க்கும்போது, ரொம்ப அழுத. வேணா ஜாக்லின் அப்படின்னு நானுமே சொல்லிட்டு இருந்தேன், போகாத உனக்கு வளைய விரிக்கிறாங்க, போகாத நானுமே ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருந்தேன். பட் நம்ம வந்து இதுல பட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். வேற சாய்ஸ் இருக்கா? இல்லை. பட் அந்த ஷோல அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்ட், ஒரு குட் ட்ரூ ஃப்ரெண்ட், ரயன். ஸோ ஒரு நல்ல மனிதரை அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. உள்ள சொல்றேன். பட் இன்னொரு பட்டு, நிறைய பீப்புளை அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. நிறைய பீப்புள். நம்ம எல்லாரும் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வின்னர். ஸோ நிறைய பேர் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க, ட்ரூவாக இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, நம்ம ஃபேன்ஸுக்கும் சரி, அவங்க வந்து ரொம்ப ட்ரூவாக இருந்தாங்க. நிறைய இடத்துல ரொம்ப பொருத்திக்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. விட்டு கொடுக்காம போயிட்டே இருந்தாங்க.
பட் இந்த மாதிரி இருக்கவங்கள அடித்து கீழே விழ வச்சிருவாங்க. ஸோ இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நான் அப்படிதான் என் லைஃப்பில். ஸோ அதனால தோல்வி தோல்வி தோல்வி. வின் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்டாக நிறைய மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு இருந்திருக்கும். இல்லை, நம்ம வந்து மனசு தேத்திக்க நீங்கள் வின் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்திருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வின் பண்ணாலும் சரி வின் பண்ணாலும் சரி சப்போர்ட் இருக்கதான் போகுது. பட் ஜெயிப்பு முக்கியம் தானே, விக்ட்ரி முக்கியம் தானே. சில இடத்துங்கள்ல நம்ம ஒண்ணுமே சூட்டிப்பா இருக்கணும் அப்படின்றது முக்கியம் தானே. நம்ம எமோஷன்ஸ் கண்டிப்பா ரொம்ப முக்கியம்தான். பவித்ரா played a very dirty game. ஆனால் பவித்ரா சொன்ன பாயிண்ட்ஸ் எதுவுமே சரி கிடையாது. கரெக்டாக அவங்க போய் நின்றுட்டாங்க. ஜாக்லின், நீங்களாம் ஷோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் நான் சொல்கிறது. ஸோ அவங்க நின்று அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடாக இருந்தது. அவங்கள்ட்ட பெருசாக பாயிண்ட் இல்லை பவித்ராட்ட. ஜாக்லின் கரெக்டாக பாயிண்ட்ஸ் வேலிடாக இருந்தும் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஒன்றும் ஆக போகுது, நம்ம தான் தோக்க போகிறோம், வேற என்ன ஆக போகுது. ஏன்னா யாருமே வந்து நம்மளுக்காக விட்டு கொடுக்குறதோ யாருமே நம்மளுக்காக இறங்கி போகிறதோ பண்ண மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்க. நம்மளை கீழே தள்ளுறதுல தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. நம்ம வெற்றியை நோக்கி போகும்போது இந்த மாதிரி பீப்புள் இருக்கும்போது நம்ம அவங்கள பார்த்து தான் ஆகணும். பார்க்காம விட்டு விட்டு தோல்வியிலேயே எவ்வளோ நாள் இருக்கிறது. ஸோ அவங்க கொஞ்சம் சூட்டிப்பாக ஒன்றுமே லைஃப்பில் இருக்கணும். எமோஷன்ஸ் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், பீப்புள் முக்கியம் தான். பட் அதை விட சூட்டிப்பு, ப்ரில்லியன்ஸ் இது இருந்து தான் ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பீப்புள் வந்து யாருமே நம்மளுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏமாற்றுவாங்க, நிறைய விஷயம் செய்வாங்க. ஸோ அதனால் நம்ம சூட்டிப்பாக இருந்து ஃபார்வர்டாக இவங்களை புஷ் பண்ணி தான் போகணும், வேறு வழி இல்லை. ஸோ என் வாய்ஸே நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா, பயங்கர ஒரு ரிஜெக்டடாக டிஸப்பாயிண்டடாக ஒரு மாதிரியே தான் இருக்குது. அவங்களோட எவிக்ஷன், it is a planned, or it looked like it was allegedly planned thing. But நம்ம சூட்டிப்பாக இருக்கணும், சாய்ஸ் இல்லை. நம்மளுக்கு இப்படி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் நம்ம பக்கத்தில் நின்று வேணாம், கால்குலேஷன்ஸோட ப்ரூஃபோட சொல்லும் போது we need to use this, not this. இப்போ ஃபேன்ஸுக்காக நான் ஓடல, சத்தியமாக நான் ஒரு ஃபேனாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஓடாமல் நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து இவ்வளோ நாள் போராடி தானே இருந்தீங்க, இவ்வளோ நாளும் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி தானே இருந்தீங்க. அதே தொடர்ந்து பண்ணுங்கள். அங்கே ஓடி போய் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தட் ஹோல் அந்த ஓடி போய் அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு வர்றதே ஒரு ஃபுல் இதுவே ஒரு ட்ராப்பு தான். ஸோ அதனால் அந்த போட்டி வச்சதே ஒரு ட்ராப்பு தான். நீங்கள் சூட்டிப்பாக இருந்த பொண்ணு எப்படி இப்படி ஆனீங்கன்னு தான் புரியல. ஸோ எனக்கு இந்த மாதிரி பெண்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் ரொம்ப குட்டாக இருக்கீங்க, ஸ்வீட்டாக இருக்கீங்க, ட்ரூவாக இருக்கீங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் போட்டின்னு வந்துட்டால் நீங்கள் வந்து உங்கள் இதை யூஸ் பண்ணணும். நீங்கள் சில பேர் வந்து நீங்கள் நம்பிக்கை வச்சுருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு ட்ரூவாக இருக்கவங்க கண்டிப்பாக அவங்க கூட இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களால ஏமாந்துடாதீங்க. தட்ஸ் ஆல். இது வந்து பச்சை துரோகம் தான் சொல்லுவேன். ஜாக்லினுக்கு நடந்த ஒரு பச்சை துரோகம். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு எனக்கு கீழே சொல்லுங்கள். யா, நீங்கள் பார்த்து நினைக்கிறீங்க, உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு எனக்கு கீழே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.